பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சில காரியங்களை நான் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். 2 பேருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கடைசியாக சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. 11வது வசனம் சொல்கிறது: எவ்விதமாய் தம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பங்காளிகளாய் மாறப்பட வேண்டுமேயானால் வேதம் நமக்கு சொல்கிறது 2 விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் மனுஷன் இடறி போவதற்கும் பின்மாறி போவதற்கும் காரணம் தன்னை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்பதையும் தான் எந்த நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதையும் மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததினால் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த வேளையிலும் உங்களுடைய கவனத்தை நான் வேகமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கைக்கு நேராக நான் திருப்புகிறேன். ஒரு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை துக்கப்படுத்தும் ரீதியில் சபையை துன்புறுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவன் சபையை துன்பப்படுத்தினான். அவன் சபைக்கு விரோதமாக காரியங்களை செய்தான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து அடித்து உபத்திரவப்படுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் சரித்து பார்க்கும் பொழுது இந்த பவுலை கர்த்தர் எதற்காக அழைத்தார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பணியை செய்வதற்காக அழைத்தார். அழைப்பு என்பது தேவனுடைய வேலையை செய்வதற்கான ஒரு திட்டம் அவனுடைய மேலே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பில் அவன் சரியாக நின்றான். ரட்சிக்கப்பட்ட இந்த பவுல் எருசலேமுக்கு கடந்து வரும் பொழுது அவனுடைய பிரசங்கம் அல்லது அவனுடைய பேச்சுகள் அங்கு கிரேக்கர்கள் மத்தியில் ஒரு தர்க்கத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது நிமித்தமாக சகோதரர்கள் சீஷர்கள் பயந்து அவனை, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய சொந்த ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லி தர்சீசுக்கு அவனை ஏற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் தர்சு பட்டணத்திற்கு அவன் கடந்து போகிறான். இப்படி கடந்து போன பவுல் தேவனுடைய ஊழியத்தை விட்டு போனானா அல்லது நிறைவேற்றினானா அப்படின்னு சொல்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் தேவனுடைய அழைப்பு இருந்தது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால அப்படி கடந்து போகும் பொழுது அவன் அங்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் அவனுக்கு உண்டாயிருந்தது என்பதை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அவன் தன்னுடைய அனுபவத்தை கூறும் பொழுது சொல்லுகிறான், நான் வேறு யாரிடத்திலும் கடந்து போகாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் என்று சொல்லி. அப்படி தேவ சமூகத்தில் அவன் தன்னுடைய அந்த அழைப்பு நிமித்தமாக காத்திருக்கிற அந்த வேளையில், காரணம் இந்த பவுலுக்கு தான் தேவனுடைய வேலையை செய்ய போகிறேன் என்கிற அழைப்பு மேலே இருக்கிறது. அதோடு கூட அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதற்கு என்பதில் அவன் ரொம்பவும் கவனமாக இருந்தான். புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு அப்போஸ்தலனாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு அப்போஸ்தலனாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ராஜாக்களுக்கு முன்பதாகவும் புறஜாதிகளுக்கு முன்பதாகவும் தேவனுடைய சுவிசேஷத்தின் வேலையை செய்வதுடைய ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக இருந்ததை நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் அவனுக்கு சரியாக இருந்ததுனால ஊழியத்துக்கு இங்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கப்பட்ட பொழுதும் அவன் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், தன் ஊழியத்தை விட்டுட்டு அவன் விலகி ஓடி போய் விடலை. வேத புஸ்தகம் சொல்கிறது, அந்தியோக்கிய சபையினுடைய வளர்ச்சியை பார்க்கும்படியாக பர்னபா கடந்து போகிறார். அப்படி அந்தியோக்கிய சபையில் ஒரு சபை, அந்தியோக்கியாவில் ஒரு சபை உருவாக்கப்பட்டது என்பதை எருசலேம் சபையாருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த பர்னபா அதை போய் பார்த்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே பர்னபா வேற எங்கேயும் போகல, நேர இந்த தர்சுவுக்கு போகிறார்.
பவுலை தேடி பவுலை கொண்டு வந்து மீண்டுமாக அந்த இடத்துல விடுகிறார். அங்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் வேர்வரிக்கிறார் என்கிறதெல்லாம் வேத புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஸோ அழைப்பும் உறுதிப்படுத்துதலும் என்னது என்பதை பவுல் அறிந்து உணர்ந்ததுனால அவன் எந்த இடத்திலும் பின்மாறி போகலை, எந்த இடத்திலும் ஆண்டவரை மறுதளிக்கல. அவன் அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனான் என்பதற்கு 9வது அதிகாரம் 1 கொரிந்தியருடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தன் அனுபவத்தை குறித்தும் பேசுகிறான். அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனான். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி ரோமருடைய நிருபத்தில் அவன் எழுதுகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னான், அவனுடைய அழைப்பு என்ன, அவன் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கிறதான சரியான திட்டத்தை அவன் அறிந்திருந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைப்பு என்பது நான் தேவனுடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், அல்லது ஆண்டவருடைய வேலை பணியை நிறைவேற்றுவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இந்த அழைப்பில் எனக்கு தேவன் வைத்திருக்க சரியான நோக்கம் என்ன, நான் எதை செய்ய வேண்டும். ஒருவேளை ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது எந்த ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம், எதற்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? சிறுவர் மத்தியில் ஊழியம் பார்ப்பதற்காகவா, சபையை போதகனாக இருந்து நடத்துவதற்காகவா, அல்லது சுவிசேஷ பணியை செய்வதற்காகவா, அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவா? இப்படி பலவிதமான நோக்கங்கள் திட்டங்கள் உண்டு. சபையில் கண்காணிவை விரும்புகிறோம், மூப்பனாய் இருக்க விரும்புகிறோம். ஸோ இப்படியெல்லாம் வேத புஸ்தகம் பல திட்டங்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு சபையினுடைய பல திட்டங்களை குறித்து வேதம் சொல்கிறது. இதில் எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதுதான் அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதை நாம் செய்வோமையானால் ஒரு காலம் இடறி போவதில்லை என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. இதே வேளையில் மார்க்குவை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத புஸ்தகத்தில் யோவான் எனப்பட்ட மார்க்கு என்று சொல்கிறது. அதாவது மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின கர்த்தருடைய தாசன். இந்த மார்க்கு முதல் மிஸ்ரேல் பிரயாணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடும் பர்னபாவோடும் கூட கடந்து போகிறார். ஆனால் வழியில் சில தடங்கள், சில பிரச்சனைகள் அவருக்கு நேரிடுகிறதுனால நான் அதை கண்டினியூ பண்ணலைன்னு சொல்லும்போது இடையிலே அவர் என்ன பிம்பிளிய நாட்டிலேயே அவர் அங்கே என்ன செய்கிறார், திரும்பி போகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு உற்சாகத்தில் தேவனுடைய அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கு அங்கே கடந்து வந்த பொழுது அவனால் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியவில்லை. வேத புஸ்தகம் மிக தெளிவாக சொல்கிறது, நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் வேறுதிரியுங்கள். பவுலும் பர்னபாவும் தான் அதற்கு தகுதியானவர்கள். மார்க் அதற்கு தகுதியானவன் அல்ல. மார்க்கினுடைய நோக்கம், மார்க்குவை குறித்த தேவ திட்டம் அதல்ல. ஆனால் மார்க்கும் கடந்து போகிறார். ஆனால் அவரால் அந்த முழு மிஷனரி பிரயாணத்தையும் செய்ய முடியவில்லை. முதல் மிஷனரி பிரயாணத்தை அவர் சரியாக கம்ப்ளீட் பண்ணலை. அதனால்தான் 2வது மிஷனரி பிரயாணத்திற்கு மார்க்குவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு பர்னபா சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், இல்லை, அவன் பம்பிலியாவிலிருந்து நம்மை விட்டு பிரிந்து போனான், ஸோ அவனை கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்லும்போது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மனஸ்தாபமாகி பர்னபா வேறு வழியாக போகிறார். பவுல் திமோத்தி, சீலா ஆகியோரை கூட்டிக் கொண்டு 2வது மிஷனரி பிரயாணத்தை தொடங்குகிறார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 16வது அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 15வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியும் 16வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, மார்க்குவுக்கு தான் அழைக்கப்பட்ட நோக்கம் தெரியாது இங்கும் அங்குமாக ஓடுகிறார். ஸோ இவர் பர்னபாவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடந்து போனார், ஒரு மிஷனரி ட்ரிப்பாக போகிறார். அதில் அவர் என்ன ஆனார், சைன் ஆனாரா, சைன் ஆகலை அப்படிங்கிறதுக்கான தெளிவு வேத புஸ்தகம் நமக்கு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். சபையினுடைய சரித்திரங்கள் பின்பாக உள்ள காலகட்டத்தில் சபையினுடைய சரித்திரங்களை குறித்து எழுதுகிறதான சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிற கருத்து, மார்க்கு எருசலேமிலே இருந்து பேதுருவுடைய கைக்கு கீழ் இருந்து பேதுருவுக்கு சீசனாக இருந்து அவர் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கு ஒரு மிஷனரி பிரயாணத்தை செய்கிற நோக்கத்தோடு கூட அவர் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அழைப்பு உண்டாயிருந்தது.
ஆனால் தெரிந்து கொள்ளுதல் மிஷனரி பிரயாணத்தை செய்வதற்கான ஒரு நோக்கம் அல்ல. மாறாக அவன் எருசலேமில் இருந்து காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. பட் எப்பொழுது அவன் எருசலேமில் இருந்து பேதுருவினுடைய கைக்கு கீழே இருந்து அவன் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானோ, பேதுருடைய கைக்கு கீழே இருந்து அவன் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதலில் எழுதப்பட்ட சுவிசேஷம் அது மார்க்கு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றின முதல் சுவிசேஷத்தை கர்த்தர் அவன் மூலமாக எழுதினார். ஸோ கர்த்தருடைய திட்டம் என்பது, கர்த்தருடைய நோக்கம் என்பது மார்க்கு இங்குமங்குமாக ஓடி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு சுவிசேஷகனாக அல்ல. மாறாக அவன் எருசலேமில் அப்போஸ்தலர்கள் மத்தியில் இருந்து அவனுக்கு கொடுத்த தெய்வீக ஞானத்தினால பல காரியத்தை அவன் செய்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக சுவிசேஷ புஸ்தகத்தை எழுத வேண்டும் என்பது கூட தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கும். பட் வென் அதை எப்பொழுது அவன் உணர்ந்து அந்த பாதைக்கு நேராக கடந்து வந்தானோ, தான் யாரை அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு தகுதியில்லாதவன் என்று சொல்லி 2வது மிஷனரி பிரயாணத்தில் தள்ளினாரோ, அவரை குறித்து, அந்த மார்க்குவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். மார்க்கு அவனின் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவனாயிருந்தான். அதை நீங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து அவன் வாசிப்பீர்களேயானால் மிகவும் அருமையாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இருக்கும். தன்னுடைய நிருபத்தை அவர் கொலோசியருக்கு எழுதும் பொழுது, கொலோசிய சபைக்கு அவர் தன் நிருபத்தை எழுதும்போது அதனுடைய கடைசி பகுதிகளில் எப்படியா சொல்கிறார். 4வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம், என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கினத்தானாகிய மார்க் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், மார்க்குவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்லுகிறார். மார்க்குவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்குவை எதற்காக இவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றொரு சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறார், அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான். அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகத்தில் இன்னைக்கு நாம் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவது நமக்கு மிகவும் ஜாக்கிரதையான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு ஓகே. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து கேட்டு எந்த நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே என்று சொல்லி முறையிடும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லுவார். சவுலை குறித்து கர்த்தர் கேட்ட பொழுது சவுல் ஆண்டவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி அதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் அவர் எந்த நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். அப்படி நான் நிறைவேற்றுவதற்கான பாதையில் கடந்து போகும் பொழுது வேதம் சொல்கிறது போல நாம் ஒரு நாள் இடறி விட மாட்டோம். ஸோ உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு நாளும் இடறி போவதில்லை. விதமாய் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி ஆமென். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.